Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் விஷிங் யூ ஆல் அண்ட் ஹாப்பி நியூ இயர் 2025. ஸோ 25 நம்மளுக்கு வந்து பிறந்துருச்சு, 24 வந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக முடியல, நான் இப்போ வீடியோ பண்ணுறது ஒரு நாள் முன்னாடி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆன் தி December 31 தான் நான் வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டே வந்து வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் பிறக்கலை பார்த்திங்கன்னா, இந்த நைட் தான் வந்து பிறக்கவே போகுது. ஸோ 2024 நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு கைஸ். 2025 நம்ம வந்து கால் எடுத்து வைக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த 2025 பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டே நம்ம 2025 January 1 பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணணும், வாட் ஆர் யூ ஷுட் டூ, வாட் ஆர் யூ ஷுட் நாட் டூ, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து பேச போகிறேன். பல விஷயங்கள் பேச போகிறேன். ஒன்று வந்து என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது தாண்டி வந்து ஜோஷியம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாம் ஜோஷியம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஜோஷத்தை நம்ம வந்து நம்பலாமா நம்பக்கூடாதா அதை தாண்டி, அதோட என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி ரெசல்யூஷன் அப்படி சொல்லணும்னு இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம், டீட்டெயில்டாக பேசலாம் கைஸ். ஸோ கைஸ் பிகின் பண்ணலாம். இந்த வருஷத்தோட முதல் வீடியோ இது. ஆப்வியஸாகவே இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டேன், பட் இந்த வருஷத்தோட 2025 ஐ திங்க் முதல் வீடியோவாக வந்து இது வந்து இருக்க போகுது. ஸோ பாசிட்டிவாக வந்து பிகின் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். யூஸ்வலாக நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோஸ் நான் இது வரைக்கும் போட்டதே கிடையாது. நியூ இயராக இருக்கட்டும், தமிழ் நியூ இயர் ஆகட்டும், போட்டதே கிடையாது. பட் ஆனால் சரி ஓகே, ஒரு வாட்டி போடலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகேலா. ஸோ ஆப்வியஸாக 2024 நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. 2024 எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக தான் போச்சு. ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்சஸ்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய நெகட்டிவ்ஸும் நடந்தது, ஒரு சில பாசிட்டிவ்ஸும் நடந்தது. ஐ திங்க் லாஸ்ட் வந்து ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸாகவே அப்படி தான் நம்மளோட உலகம் வந்து இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய வாரு, அப்புறம் வந்து நிறைய கொலைகள், நிறைய வந்து இன்னைக்கு கூட நான் இப்போ நியூஸ் படிச்சுட்டு இருக்கேன். 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பெரிய இஷ்யூ நடந்துச்சு. ஓகேலா. அது மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து நடந்துருச்சு. வயநாட்டில் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர், அப்புறம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மழை வந்து நார்மலாக தான் இருக்குது இந்த வருஷம். அந்தளவுக்கு பெரிய டிசாஸ்டர் மழைனால ஃப்ளட்னாலேயோ இல்லை வந்து புயல்னால இல்லை, சும்மா நார்மலாக வந்துட்டு போயிடுச்சு அதெல்லாமே. பட் ஆனால் வந்து மற்ற டிசாஸ்டர், இந்த வயநாடு டிசாஸ்டராக இருக்கட்டும், இல்லை தாண்டி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நடந்தது. பாசிட்டிவான விஷயங்களும் சிலது வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவிகே விஜய் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து இறங்கியிருக்கிறாரு. இது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்களும் வந்து நடந்திருக்கு. பட் அப்படியே ரொம்ப அற்புதமாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளால் சொல்ல முடியாது. பட் 2025 நம்ம வந்து என்டர் ஆகிறோம் கைஸ். 2025 இது வந்து ஒரு ஸ்பெஷலான இயராக இருக்க போகுது. ஏன் இது ஸ்பெஷலான இயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 அதாவது சில்வர் ஜூப்ளி அப்படின்ற ஒரு என்டர் ஆகிறோம். இந்த பர்டிகுலர் இயர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லிமிட்டடான பீப்புள் தான் கைஸ் வந்து பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு அவங்களோட வாழ்நாளில் இந்த ஒரு இயரை கண்டிப்பாக பார்த்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு இயர் நான் சொல்கிறது 2000 இருக்கட்டும், 2025 இருக்கட்டும், 2050 இருக்கட்டும், 1975 இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ 1975 பிறந்தவங்க இந்த 2000 பார்த்துருப்பாங்க. 2025 ஐ திங்க் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதோட பார்த்தீங்கன்னா அவங்க 2050 பார்க்க மாட்டாங்க, அதுக்கெல்லாம் உயிரோடு இருக்க மாட்டாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2000 பார்த்துருக்கேன், 2025 பார்க்குறேன், 2050 பார்ப்பேன்னான்னு டவுட்டாக இருக்குது, தெரில. பார்த்தேன்னா சந்தோஷம். அதுக்கப்புறம் 2075 நான் பார்க்க மாட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் இயர்ஸ்லாம் நான் இந்த சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி இந்த மாதிரி வரதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி 25 years ஒன்ஸ் வருது அப்படின்றது போது இது வந்து ஒரு ஸ்பெஷலான இயராக வந்து இருக்க போகுது. 2000 நான் பார்த்தேன். 2000 வந்து மிகப்பெரிய ஸ்பெஷலான இயர். ஏன்னா அது வந்து ஒரு மில்லேனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் 3000 வரதுக்கு இன்னும் 1000 வருடங்கள் இருக்குது. கண்டிப்பாக என்னோட பேர பசங்க, அதாவது பார்த்திங்கன்னா வந்து எனக்கு அப்புறம் வர பசங்க சொல்லிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 ஜென்ரேஷன் கழிச்சு தான் அவங்க வந்து பார்க்க முடியும். அது வரைக்கும் உலகம் வந்து இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. பட் அதை தாண்டி வந்து சரி ஓகே, அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு லிமிட்டடான ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்றதுனால இந்த 25 நான் வந்து ஒரு ஸ்பெஷலான இயராக வந்து பார்க்குறேன். எத்தனை பேர் இது ஸ்பெஷலான இயராக பார்க்குறீங்கன்றத கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எஸ், 25 அப்படின்றது பிகின் ஆகுது. இந்த வருஷமாவது நம்மளுக்கு வந்து இந்த வருடம் ஒரு பாசிட்டிவான வருஷமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்குது, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, நிறைய பேருக்கு நெகட்டிவாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும். நிறைய பேருக்கு அந்த யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுமோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும், யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கணும், யாருக்கெல்லாம் நிம்மதி இல்லையோ அவங்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்கணும். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ நான் வந்து
ஸ்டார்ட் பண்ணுற மக்களே. ஸோ எஸ், இந்த பர்டிகுலர் டே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷன்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆப்வியஸாக நம்மளோட அம்மா அப்பாக்கள், நம்மளோட கிராண்ட் ஃபாதர், நம்மளோட கிராண்ட் மதர்ஸ், இவங்களாம் நம்மளோட முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ட்ரெடிஷன்ஸ் வந்து ஃபாலோ வந்து பண்ணுவாங்க. ஆப்வியஸாகவே என்ன ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போது அவங்க வந்து கோயில் போய் சாமி கும்பிட்றாங்கன்னா நம்மளும் அதை பார்த்து தான் வந்து கோயில் போய் சாமி கும்பிட்றோம் இல்லையா? ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா அது அவங்க சாமி கும்பிட்டாங்கன்னா நானும் வந்து சாமி கும்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் அதில் ஒருத்தன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா அப்பா வந்து சாமி கும்பிட்டாங்கன்னா, எஸ் நானும் சாமி கும்பிட்டேன் தான் சின்ன வயசில் இருந்த வரைக்கும். கருத்து வந்து தெரியாத வரைக்கும். கருத்து தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாமி கும்பிட்றது வந்து ஆக்சுவலாக நிப்பாட்டிட்டேன். இப்போ வந்து நான் சாமி வந்து கும்பிட்றதில்லை. எனக்கு சாமி யாரோ அவங்கள தான் நான் கும்பிட்றேன். என் அம்மா தான் எனக்கு சாமி, அப்பா தான் எனக்கு சாமி, அவங்கள தான் என் வாழ்வு இருக்குது. அதை தாண்டி என்னோட பிஸ்னஸ், என்னோட வேலை தான் என்னோட சாமியாக நான் நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் என்னோட கடவுளாக நான் நினைக்கிறேன். பட் நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து கடவுள், அதாவது சாமி போய் கும்பிட்றது, கோயில் போய் கும்பிட்றது, இது தப்புன்னு ஒன்று சொல்ல வரல. இது வந்து ஒரு ட்ரெடிஷனாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பல வருஷங்களாக அவங்க அம்மா அப்பாக்கள், அவங்களோட தாத்தா பாட்டி, அவங்களோட குழு தாத்தா குழு பாட்டி இவங்களாம் வந்து பண்ணுறதுனால, அப்படியே அவங்க ஊருக்காரங்க அவங்களாம் பண்ணுறதுனால அப்படியே கொண்டு வந்து அந்த ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களே. அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனில் தான் மக்களே இந்த ஒரு நியூ இயர் டே அன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்றதும் இருக்குது. நியூ இயர் டே அன்றைக்கி, அதாவது இந்த பழைய ட்ரெடிஷன்ஸ் நீங்கள் வேணால் உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டு பாருங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பர்டிகுலர் டே நியூ இயர் டே, அதாவது நியூ இயர் டே பிறக்குதில்ல ஜனவரி 1 அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் அந்த ஹோல் வருஷமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் கைஸ். ஓகேங்களா? எனக்கு எதுனா அந்த ஒரு பர்டிகுலர் டே, அந்த முதல் நாள் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து எல்லா நாளுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது ஒரு மூட நம்பிக்கை. இது வந்து ஒரு மூட நம்பிக்கை தான், ஒரு பிலீஃப் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பிலீஃபை தான் இன்றைக்கி நான் வந்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட வைக்க போகிறேன். அதை தாண்டி வந்து இந்த பிலீஃப் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, இந்த பிலீஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணதுனால உங்களுக்கு ஏதாவது வந்து ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கா, இல்லை இந்த பிலீஃப் சும்மா தான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சும்மா தான் நான் நினைக்கிறேன். எனக்கு பெருசாக வந்து நடந்ததில்லை. பட் இருந்தாலுமே வந்து இந்த பிலீஃபாக நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இதை வந்து இதை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ என்ன நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் யூ ஹேவ் டு டூ அந்த பர்டிகுலர் டே, நான் சொல்கிறது வந்து நாளைக்கு, அதாவது நியூ இயர் அன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன பண்ணணும், என்னென்னா பண்ணக்கூடாது அப்படின்றத சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து என்னோட அம்மா, என்னோட அப்பா கூட சொல்லலை, என்னோடய அம்மா அதை நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து லாஜிக்கலாகவும் இருக்கலாம், இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, லாஜிக்கல் தாண்டி வந்து ஒரு டெக்னிக்கலாகவும் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ சூரியன் வந்து ஈஸ்ட்டில் ஒதுக்குது. ஸோ ஈஸ்ட் பக்கம் நம்மளோட வீடு வந்து வைக்கும்போது காலையில் வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற போது அந்த ரேஸ் வந்து வீட்டுக்குள்ளே வர்றதுனால நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கணுன்ற ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த விஷயம் வந்து இருக்குது நம்மளுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஆப்வியஸாக காலையில் சீக்கிரம் எழுந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ எழுந்துக்கோங்க. அதுக்குன்னு காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்துக்க சொல்ல, நீங்கள் யூஸ்வலாகவே எப்போ எழுந்துக்கோங்கம்மா கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கோங்க. ஒரு 9 மணி வரைக்கும் தூங்குறவங்களாம் இருந்தீங்களா அட்லீஸ்ட் ஒரு 7-7:30 மணிக்கு எழுந்துக்கிட்டு இப்போ நல்லா குளிச்சுட்டு நான் நல்லா ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு, இன்ஃபேக்ட் தலை தேய்ச்சி நல்லா குளிக்கணும். தலை தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா சுத்தபத்தமாக ஆக்கிட்டு, காலையில் முடிஞ்சால் நீங்கள் சாமி கும்பிட்றவங்களா சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்டுட்டு அம்மா ஏதாவது கண்டிப்பாக பலகாரம் ஏதாவது சாப்பாடு ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுங்க. அதுதான் வந்து யூஸ்வலாக வந்து நியூ இயர் அன்றைக்கி நீங்கள் பண்ணணும். ஏன்னா அன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி யூஸ்வலாக எல்லா ஆஃபீஸஸும் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்கும் ஆஃபீஸாகவே. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த ரொம்ப ஹரிபரியான நாளாக இல்லாமல் ஒரு என்ஜாய்மெண்ட்டான நாளாக நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ரிலாக்ஸ்டாக இருந்துக்கோங்க, ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். அவங்கள சாமி கும்பிட்றாங்களா இருந்தால் சாமி கும்பிடுங்க. தாண்டி டெம்பிள் போகிறவங்களாம் டெம்பிள் போங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக பண்ணணும், யூஸ்வலாக பண்ணணும். பட் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக இப்போ இன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா வந்து நம்மள நிறைய பேர் வந்து தூங்க மாட்டோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த 12-12:30 மணி வரைக்கும் மூச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு மூச்சு இருந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட வீட்டுக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம விஷ் பண்ணுவோம். கரெக்டாக அந்த 12 தாண்டினவுடனே ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு ஒரு கமலோட பாட்டு போடுவாங்க. அதை பாட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லோரும் வந்து மற்றவங்களுக்கு நம்ம அம்மா அப்பா தம்பி தங்கச்சி யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு விஷ் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நைட் உட்காந்து தான் எல்லாருக்கும் மெசேஜ்லாம் அனுப்புவாங்க. எல்லாருக்கும் வந்து மெசேஜஸ் கால்ஸ்லாம் பண்ணி வந்து விஷ் பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்கும். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றைக்கி நைட்டாக வந்து பார்ட்டிக்கு போவாங்க. இன்னைக்கு கிளம்பியிருப்பாங்க. சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட்டியில் உட்காந்துருப்பாங்க. ஓகேங்களா? என் தம்பியும் ஆக்சுவலாக இன்றைக்கி பார்ட்டிக்கு போயிருக்கான். கிளம்பி போயிட்டா போல் பார்ட்டிக்கு. ஸோ பார்ட்டிக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவாங்க. அது வந்து ஒரு அஃபிஷியல் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை அன்அஃபிஷியல் பார்ட்டியாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த ஸ்டார் ஹோட்டலில் இருக்கும், இல்லை இந்த பீச்சில், இல்லை இந்த ஓஎம்ஆரில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸ் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக வந்து நான் காலையில் எழுந்துக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ
நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகிறது தெரிஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா பெட்டர். பட் போய் ஆகணும்னா வேறு வழியில் போய் தான் ஆகணும். ஸோ பார்ட்டிக்கு போகிறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டிலே வந்து சந்தோஷமாக வந்து இருங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்டிலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு படுத்து தூங்குங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலான விஷயங்கள் பாருங்கள். பட் பார்ட்டி போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சொல்கிறதுக்கு ஒருத்தம் கிடையாது. பார்ட்டி போகணுன்னா நீங்கள் போக்கோங்க. பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பார்ட்டிக்கு போயிட்டு தயவுசெய்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பார்ட்டிக்கு போய் ஓவராக தண்ணி அடிச்சுட்டு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சிலவங்களாம் ரேசிங்லாம் போவானுங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போடுறது, அட்டகாசம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க ரோட்டில். அதெல்லாம் வந்து பண்ணாமல் இருங்க கைஸ். அதெல்லாம் வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க, நல்லது கிடையாது. தட் இஸ் நாட் எ குட் பிகினிங் ஆஃப் இயர். அது மாதிரி நிறைய பேர் பண்ணுறதுனால தான் அது வந்து ஒரு பேட் வைப்ஸை கொடுக்குது. ஆப்வியஸாக அது வந்து சந்தோஷம் அப்படின்னு நினச்சி பண்ணி அதை வந்து நெகட்டிவாக கொண்டு போய் விட்டுறாங்க. ஸோ அது மாதிரி வந்து பண்ணாதீங்க. நீங்கள் சப்போஸ் பார்ட்டிக்கு போகிறீங்க, தண்ணி அடிச்சிடுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு பக்கத்தில் யாரோ வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வீட்டில் போய் படுத்துக்கோங்க. தயவுசெய்து தண்ணி அடிச்சுட்டு அன்றைக்கி பார்த்து ரைட் பண்ணாதீங்க. நியூ இயர் டே உங்களோட கடைசி நாளாக இந்த ஆக்கிடாதீங்க. அன்றைக்கி தண்ணி அடிச்சிட்டிங்கன்னா சப்போஸ் இஃப் யூ ஆர் நாட் ஃபீலிங் குட் அண்ட் இஃப் யூ டோன்ட் ஃபீல் லைக் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஸ்டெடியாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பக்கத்தில் உங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் படுத்து தூக்கிட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து வீட்டுக்கு வாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க அட்லீஸ்ட். ஓகேங்களா? மற்றவங்களை டிஸ்டர்ப் வந்து பண்ணாதீங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய லேடிஸ்லாம் கூட போய் பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க நைட்டில் நிறைய கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டியில் போய் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. சேஃபாக வர அவங்களுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு மென் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் லேடிஸ் மட்டும் போகிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதை தாண்டி இல்லை போய் தான் ஆகணும் அப்படின்னா வந்து யார் வந்து ரொம்ப ரிமோட்லேருந்து வராங்களோ, இப்போ ஒரு கும்பலாக போவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடிஸ் பார்த்தீங்கன்னா இல்லை கேர்ள்ஸ் வந்து கிளம்பி போகிறாங்க அப்படின்னா வந்து ஒரு 5-6 பேர் போகிறீங்க, ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் ஒரே இடத்துல போக மாட்டாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வருவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யார் வந்து ரொம்ப ரிமோட்லேருந்து வர நினைக்கிறாங்களோ அவங்க எனக்கு தெரிஞ்சு இது பார்ட்டிக்கு போகிறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இல்லைனா நான் சொன்ன மாதிரி பார்ட்டி முடிச்சுட்டு சப்போஸ் ரொம்ப லேட் நைட் ஆகுது, எப்படி ரிட்டர்ன் ஆகுது ஒரு 2-3 மணி ஆகிடும். ஆப்வியஸாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு போலீஸ் வந்து நான் இன்றைக்கி நைட் லைக் நாளைக்கு மார்னிங் வரைக்கும் பாதுகாப்பில் இருப்பாங்க. நிறைய லொக்கேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேட்ரோலில் தான் இருப்பாங்க. பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடிச்சில் அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஸோ அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிட்டா பெட்டர். பார்ட்டிக்கு போய் தான் சந்தோஷத்தை கொண்டாடணும் இல்லை, வீட்லேயும் அவங்க வந்து நம்ம சந்தோஷத்தை நம்ம வந்து பங்கெடுக்கலாம், நம்ம வந்து சந்தோஷமாக வந்து கொண்டாடிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரிமோட்லேருந்து கிளம்பி வர கேர்ள்ஸ் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? வீட்டிலே கொண்டாடிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி வந்து அவங்க அந்த பார்ட்டி முடிஞ்சு அங்கே கிட்டவே யாராவது வீடு இருக்குன்னா அங்கே வீட்டில் போய் படுத்து தூங்கிக்கோங்க மக்களே. ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்ட்டிக்கு போகிறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது மக்களே. சரிங்களா? அதை நான் வந்து சொல்லிக்கிறேன். பண்ணுறீங்கன்னா நியூசன்ஸ் பண்ணாமல் இருங்க, அவ்வளோதான். அதை நான் சொல்லிக்கிறேன். தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது திங் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் வந்து வாங்கி கேக்லாம் வாங்கி கட் பண்ணுவாங்க. இது வந்து நாட் ஜஸ்ட் நியூ இயர் பட் ஆல்சோ பர்த்டேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணுவாங்க. என்னோடய அம்மா நான் சொல்லியிருக்காங்கன்னா நைட் வந்து கேக் கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பேய்கள் வந்து உலாவுற நேரம், அது ஒரு மிட் நைட் டைம். ஸோ நைட்டில் வந்து கேக் கொண்டாடுறது, கேக் கட் பண்ணி பண்ணுறது நல்லதில்லை. அதை தாண்டி வந்து யாரும் வந்து கேக்லேயோ பார்த்தீங்கன்னா வந்து எந்த கேக்லேயோ, அது வந்து பர்த்டே கேக்காக இருக்கட்டும், நியூ இயர் கேட்கட்டும், எந்த கேக்லேயுமே வந்து இந்த கேண்டலை கொளுத்தி வந்து ஊதாதீங்க. யூஸ்வலாக கேண்டலை கொளுத்தி ஊதுறது நம்ம வந்து கேண்டலை கொளுத்தி அதை அணைச்சிடுறோம்ல. ஸோ அணைக்கிறது நல்லதில்லை. ஒரு கேண்டல் கொளுத்துறது ஒரு விளக்குன்றது ஒரு நெருப்பு வந்து ஒரு அக்னி. அந்த அக்னியை வந்து நம்ம ஊதி வந்து அணைக்கிறது வந்து அது நல்லதில்லை. ஆக்சுவலாக ஒரு சிலங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது அந்த கேண்டலை ஏற்றி நம்ம அணைக்கிறோன்னா அந்த வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது கணக்கு. அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அதெல்லாம் நீங்கள் நம்பலை அப்படின்னா நீங்கள் கேண்டில் ஏற்றி நீங்கள் பண்ணிக்கோங்க, உங்களோட சாய்ஸ் தான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா கேக்கை வந்து லைக் மாதிரி கட் பண்ணும்போது கேண்டலை ஏற்றி அணைக்க வேண்டாம். அது கேண்டலே வைக்க வேண்டாம். கேண்டில் வந்து அது இல்லாமல் அதில் வேக்சிங் வேறு இருக்கும். அது கேக்கில் போய் படுறதுனால அது வந்து உங்களுக்கு அது கெமிக்கலும் படும். ஆல்ரெடி கேக்லேயே நம்மளுக்கு வேக்சிங் இருக்கும், இல்லை எக்ஸ்ட்ரா வேக்ஸ் வருவா. அதனால் வந்து அந்த கேக்கில் கேண்டில் ஆட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ நல்லா கேக்கில் எனக்கு தெரிஞ்சு கேண்டல்லாம் ஆட் பண்ணாதீங்க. நார்மலாக கேக் வந்து வெட்டி கொண்டாடுங்க. எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் அப்படி பின்னாடி உங்களோட அது வந்து இதுவே பண்ண முடியல, உங்களோட வந்து ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் கேக் வெட்டியாவது கொண்டாடுங்க, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து காலையில் எழுந்து கேக் வெட்டி கொண்டாடுங்க. அது நைட்டுக்கு வெட்டி கொண்டாடுறது இல்லை காலையில் வெட்டி கொண்டாடுறதுல பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். ஸோ அதனால் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இப்போ கூட பாருங்கள் பட்டாசு சட்டம் கேட்குது வெளியே வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நைட்டில் மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா கேக் வெட்டி கொண்டாடுறது அது வந்து ஒரு அபசகனத்தை கொடுக்கும். ஸோ அதனால் அது நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க.
வெறும் விஷ் பண்ணிட்டு வந்து படுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பெட்டர் என்னன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து முழிச்சிருந்து ஒரு 12 மணிக்கு ஆஃபீஸாக நம்மளுக்கு வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸில் போட ஆரம்பிச்சிடுவாங்க. நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இந்த கமலோட பாட்டு ஒன்று வரும். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டேன்னு ஒரு பாட்டு ஒன்று வைப்போம்ல, அந்த பாட்டு பார்த்திங்கன்னா வந்து போட்டு முடித்தோடனே நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா போய் படுத்துக்கிறது பெட்டர். ஓகே, மிஞ்சி பண்ணால் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சில பாட்டுங்களை பாட்டு ஒரு 12:30 மணி படுத்துட்டா பெட்டர் மக்களே. என்னோட வீட்டு பக்கத்தில் இப்போ பின்னாடிலாம் சிலவங்க இருக்காங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து நியூ இயர் அன்றைக்கி கூட 10 மணிக்கு படுத்துருவாங்க. அதெல்லாம் பெருசாக கொண்டாட மாட்டாங்க. பட் இல்லை நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு போய் படுத்துக்கோங்க மக்களே. அன்றைக்கி நைட்டு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாமி கும்பிட்றது, சாமி கூட கும்பிட்டுக்கோங்க. சும்மா நார்மலாக சாமி அறையண்ட போய் லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு கும்பிட்டுக்கோங்க. பட் ஆனால் வந்து விளக்கேற்றுறதுலாம் அன்றைக்கி நைட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. அது இன்றைக்கி நைட் விளக்கேற்றுறதுலாம் பண்ணக்கூடாது. அது வந்து நல்லதில்லை. ஏன்னா அன்றைக்கி நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுப்பீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஸோ அன்றைக்கி வந்து நைட்டில் எப்போயும் மிட் நைட்டில் வந்து விளக்கேற்றுறது வந்து இட்ஸ் நாட் குட் திங். சும்மா சாமி கும்பிட்றது வந்து கும்பிட்டுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கும்பிட்டு போய் படுத்து தூங்கிடுங்க மக்களே. காலையில் எழுந்துக்கோங்க. காலையில் எழுந்து நான் சொன்ன மாதிரி எல்லாம் குளிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு நல்லா சுத்தபத்தமாக கிளம்பி, சப்போஸ் அம்மா வந்து டெம்பிள் போனாங்கன்னா நீங்களே கூடவே டெம்பிள் போங்க. இல்லை டெம்பிள் போக இஷ்டம் இல்லைனா வீட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன இருக்கும்னா, ஃபஸ்ட்டு போனி, அதாவது நீங்கள் வந்து ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். முதல் போனி எப்பயுமே ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது மங்களகரமான பொருளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பசங்களாகிய இல்லை யங்ஸ்டர்ஸ் ஆகிய நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அம்மா கிட்ட அது கையில் விட்டுருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அவங்க அம்மாக்கே தெரியலன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து மங்களகரமான ஒரு பொருள் வாங்கினா தான் அந்த வருஷம் ஃபுல்லுமே வந்து நீங்கள் வந்து உங்களோட வீடே வந்து ஒரு மங்களகரமாக இருக்கும். ஸோ திரும்ப நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் போயிட்டு யூஸ்வலாக அம்மாக்கள் அப்பாக்கள் இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா முதல்ல டெம்பிளுக்கு போவீங்க. ஸோ டெம்பிளுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு சில பொருள் வாங்குறீங்களே, அதுதான் வந்து முதல் போனியாக இருக்கணும். அதுதான் முதல் வாங்குறதா விஷயமா இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா தேங்காவாக இருக்கலாம், எலுமிச்சம்பழமாக இருக்கலாம், ஊதுவதியாக இருக்கலாம், கற்பூரமாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வாங்குங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது. ஸோ அது அட்லீஸ்ட் நீங்கள் அது வாங்கலைன்னா நீங்கள் டெம்பிளுக்கே போகலனா கூட அட்லீஸ்ட் வெஜிடபிள்ஸ் வாங்குங்க, காய்கறிகள், அதில் தேங்காவோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கினா அதே கூட நல்லது. பட் எது நீங்கள் வாங்கக்கூடாது, வாட் யூ ஷுட் நாட் பை அப்படின்னா நெகட்டிவான விஷயங்கள் லைக் பார்த்தீங்கன்னா வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த தம்மு, சிகரெட்டு, இந்த ஆல்கஹாலு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இப்போ தாண்டி வந்து டேப்லெட்ஸ்னு இருக்குல்ல, யூஸ்வலாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லை வந்து மெடிக்கல் ஷாப்ஸ்க்கு போகாதீங்க, டேப்லெட்ஸ்லாம் வாங்காதீங்க. எமர்ஜென்சி இருந்தால் மட்டும் போங்க. அப்போ அன்அவாய்டபிள் போய் தான் ஆகணும், வேறு வழியில் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, அந்த நேரத்துக்கு கரெக்டாக அன்றைக்கின்னு பார்த்து திடீர்னு வாந்தி பீதியும் போகுது, என்ன ஆகுதுன்னு தெரில அப்படின்னா அப்போது வேறு வழியில் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன், எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் போய் தான் ஆகணும். அப்போனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் டேப்லெட்லாம் வாங்கிக்கோங்க. பட் ஆனால் சும்மாவே அன்றைக்கி அடுத்த நாள் கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற விஷயத்த அன்றைக்கி போய் டேப்லெட்ஸோ இல்லை வந்து அதை தாண்டி இந்த விஷ பாட்டிலில் இந்த ஹிட்டு, காக்ரோச் அடிக்கிற ஹிட்டு, கொசுவத்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில கெட்ட பொருள்கள், அதாவது பாத்ரூம் கிளீனர்ஸு, இதெல்லாம் வந்து அன்றைக்கி வாங்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மக்களே. நல்ல பொருளாக பாசிட்டிவாக இருக்கிற பொருள் ஃபுட்டு கூட நீங்கள் வாங்கலாம். ஸ்நாக்ஸ் வாங்குறது நல்லதில்லை, ஏன்னா ஸ்நாக்ஸ்ன்றது நாட் குட் ஃபார் ஹெல்த். அப்படின்னா இந்த நாட் குட் ஃபார் ஹெல்த் விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. குட் விஷயங்கள் நான் சொல்கிறது வந்து ஈவன் பார்த்தீங்கன்னா இப்போ அரிசி அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு வாங்குறது கொஞ்சம் மங்களகரமாக இருக்கிற மாதிரி ஒரு பொருள் நீங்கள் வாங்கிக்கோங்க மக்களே. தட்ஸ் தி குட் திங். உங்களோட வீட்டுக்கும் வந்து அது வந்து நல்ல விஷயங்கள் மக்களே. ஓகேலா, அதை தாண்டி வந்து அன்றைக்கி பர்டிகுலர் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஹாப்பி இன் த சென்ஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா உட்காருங்க, இப்போ படம் பாருங்கள், டிவி ஷோஸ் போடுவாங்க பாருங்கள், டிவியில் பார்த்தீங்கன்னா படங்கள் போடுவாங்க, அதை வந்து பாருங்கள். ஈவன் பார்த்தீங்கன்னா படம் இல்லைன்னா கூட நீங்கள் கம்ப்யூட்டரில் படம் இருக்குன்னா கூட கம்ப்யூட்டரில் படம் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிவியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்து ஃபுல் படத்தை பாருங்கள், ஓடிடியில் படம் பாருங்கள், ஏதாவது புதுமையான விஷயங்கள் பண்ணுங்கள். இல்லைனா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா சரி அப்படியே உங்களுக்கு பண்ண இஷ்டம் இல்லைனா வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி பேசுங்க. இல்லைனா அந்த வெளியே வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போங்க, ரிலேட்டிவ்ஸை இன்வைட் பண்ணுங்கள். ஜாலியாக உட்காந்து அன்றைக்கி வந்து வீடே வந்து கலகலப்பாக ஜாலியாக இருக்கும். ஓகேலா, முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி வந்து ஃபைட்ஸ் போடாதீங்க, வீட்டில் வந்து சண்டை போடாதீங்க, வீட்டில் வந்து கத்துறதோ, சண்டை போடுறதோ, அழுகிறதோ, மற்றவங்களை அழ வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது வந்து நெகட்டிவிட்டி. அது பண்ணிங்கன்னா வருஷம் ஃபுல்லுமே அப்படி தான் இருக்கும். வருஷம் ஃபுல்லும் கற்றுக்கிட்டு தான் இருப்பீங்க, வருஷம் ஃபுல்லும் சண்டை போட்டு தான் இருப்பீங்க. சொன்னாலே அன்றைக்கின்னு பார்த்து தயவுசெய்து யாரையும் வந்து திட்டாதீங்க, சண்டை போடாதீங்க, ஒரு டிஸ்கஷன்ஸோ ஆர்குமெண்ட்ஸோ அன்றைக்கி வச்சுக்காதீங்க. இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை உங்களுக்கு காட்டும். ஸோ அதை பண்ணிடாதீங்க மக்களே. ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஆஃபீஸாக நீங்கள் ஆஃபீஸ் வந்து லீவாக இருக்கும். ஸோ ஆஃபீஸ் விஷயத்தை நம்ம விட்டுருவோம். பட் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பர்டிகுலர் டே பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் கொஞ்சம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆப்வியஸாக நீங்கள் நியூ இயர் அன்றைக்கி கண்டிப்பாக வந்து படிக்க முடியாது. நியூ இயர் அன்றைக்கி போய் படிக்க சொல்கிறியாடா, டே நீலாம் மனுஷனாடா அப்படின்னு நிறைய பேர் திட்ட வருவீங்க தெரியும். பட் இது என்னன்னா ஒரு அகெயின் ஒரு பாசிட்டிவிட்டி தான். ஏன்னா நீங்கள் அன்றைக்கி படிச்சிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வந்து நல்லா படிப்பீங்க அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையும் இருக்குது. ஸோ அப்படின்றதுனால வந்து அன்றைக்கி முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் கூட 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சமாவது எடுத்து கொஞ்சமாவது படிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஹோம் ஒர்க் வந்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அதுவே நான் முடியாதரா சாரி அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷமாவது என்ன பண்ணுங்கன்னா ஒரு புக் எடுத்தோ அது புக் எடுத்து அட்லீஸ்ட் 4 வரிகள் படிங்க. அதுக்கப்புறம் அந்த 4 வரிகள் எழுதி பாருங்கள். வேறு ஏதாவது 4 வரிகளில் எழுதி பாருங்கள். ஒரு சம் போட்டு பாருங்கள். அவ்வளோதான். வேறு எதுவும் நான் பண்ண சொல்ல. ஒரு லிமிட்டடான ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அது வருஷம் ஃபுல்லுமாக அது நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஷாப்பிங் பண்ணும்போது தயவுசெய்து வந்து ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக எஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அதே மாதிரி எதுவுமே வந்து ஓவர் டூ பண்ணாதீங்க. லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா வெளியவே போய் சுற்றி கிடக்கிறது நாள் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி வெளியே போய் சுற்றி கண்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக ஒரு மாதிரி அலைச்சலாகவே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மிக்ஸ்டாக பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் டிவி பாருங்கள், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்ச நேரம் படிங்க, கொஞ்ச நேரம் தூங்குங்க. ஓகே, இல்லை கொஞ்ச நேரம் டிவி பாருங்கள், படம் பாருங்கள். அது மாதிரி கொஞ்ச நேரம் விஷ் பண்ணுங்கள். உட்காந்து எல்லாேருக்கும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு 10 மணி கல்னா குளிச்சு ரெடி ஆகிட்டு நல்லா சாப்பிட்டு கிப்ட்டு ஒரு 10-11 மணிக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்து மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. யாருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுறது நானாக வாட்ஸ்அப் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு யாரும் பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனால நான் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா உட்காந்து இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வேலைகள் பண்ணலாம். தாண்டி வந்து இது மாதிரி மெசேஜஸ் நீங்கள் வந்து தட்டி விடலாம். உட்காந்து கால்ஸ் உட்காந்து பேசுங்க. உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷஸோ மெசேஜஸோ வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ அனுப்பிச்சி விடுங்க. அந்த மாதிரி விஷஸ் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி விடுங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். தாராளமாக நீங்கள் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணலாம். பட் ஆனால் வந்து எதுவுமே வந்து ஓவர் டூ வந்து பண்ணாதீங்க மக்களே. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு பாசிட்டிவாக இருங்க கைஸ். வீட்டிலே யாரும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ணுங்கள். அது நெகட்டிவாக நம்ம தேடி வருதுன்னா அது நம்ம போகணுன்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த பாசிட்டிவிட்டியை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்க அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை. இது எனக்கு வந்து நடந்திருக்கா, இப்போ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணுன்னா நான் பாசிட்டிவாக இருந்திருக்கேன், நான் டேப்லெட்ஸ் வாங்கலை, நான் நெகட்டிவாக எதுவும் பண்ணிக்கல அப்படின்றலாம் எனக்கு வருஷம் ஃபுல்லாக பாசிட்டிவாக கொண்டு போச்சுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை தான். பட் இருந்தாலுமே சிலவங்களுக்கு அது பாசிட்டிவாக இருந்திருக்கு. என் அம்மாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவங்க பண்ணதுனால பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கு. அதை அவங்க ஷேர் எனக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிளாக அப்படி கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் அப்ளிகபிள் தான். பட் இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது, நீங்கள் வந்து எப்போயுமே நெகட்டிவாகவே உங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இது பாசிட்டிவாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ இதான் வந்து வாட் யூ ஷுட் டூ ஆன் வாட் யூ ஷுட் நாட் டூ. தண்ணி நிறையவே இருக்குது. நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு ஓவராலாக ஒரு விஷயமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவாக சொல்லியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் போனால் பெரிய வீடியோவாக போகும். ஸோ நல்லா ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இது தாண்டி வந்து ரெண்டாவது விஷயம் ஜோசியம். ஆப்வியஸாக நீங்கள் அன்றைக்கி டிவி ஓப்பன் பண்ணிங்கன்னா காலையிலேருந்து 6 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சேனல்லையும் மெகா டிவி, பெப்பர் டிவி, சன் டிவின்னு சொல்லிட்டு எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜோசியத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தன் வந்து உட்காந்துட்டு 1 hour 2 hours சொல்லிட்டு ஒரு ராசிக்கு ஏற்ற பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஜோசியம் சொல்லுவாங்க. விஜய் டிவியில் நீயா நாளில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது நடக்கும். நான் சொல்லிட்டு 1-on-1 பார்த்தீங்கன்னா வந்து ஜோசிய ரிலேட்டட் நடக்கும். இந்த பக்கம் ஜோசியக்காரங்க உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸையோ இல்லை யாரோ உட்கார வச்சுக்கிட்டு இவங்களோட ராசிக்கு இப்படி இருக்கும், அவங்களோட ராசிக்கு இப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா வந்து நான் நம்ப மாட்டேங்க. ஏன்னா அப்படி நம்பி ஏமாந்தேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் 15 yearsஸாக பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா அம்மானில் அந்த மாதிரி ஜோசியங்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு வாரியும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருடம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும், இந்த வருடம் உங்களுக்கு சூப்பரான வேலை கிடச்சிடும், இந்த வருடம் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க, இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்கும், இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நடக்கும், இது நடக்கும்னு சொல்லி ஒரு வருடம் கூட ஒரு வாட்டி கூட எதுவுமே நடந்ததே கிடையாது. எல்லாம் நான் என்ன நினைக்கிறேனோ அப்படி தான் நடக்குது ஒழிய ஜோசியக்காரன்னு நினைக்கிறேனோ அப்படி நடந்ததே எனக்கு கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஃபேக் தான் மக்களே. ஓகேல. அண்ட் மோரோவர் மோஸ்ட் ஆஃப் த ஜோசியக்காரங்க பார்த்தீங்கன்னா ஜோசியத்தில் பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து உன்னோட அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைக் அந்த ராசி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ராசின்னு வச்சுக்கோங்க. என்னோட ராசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் தாண்டி கடைசியில் ஏதாவது நெகட்டிவ் சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது மோஸ்ட்லி ஒரு 70% பாசிட்டிவ் சொல்லிட்டு ஒரு 30-20% நெகட்டிவாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்து எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எதுவும் பெருசாக வந்து பாசிட்டிவாக இது வரைக்கும் நடந்ததில்லை, நெகட்டிவாகவும் ரொம்ப பெருசாக நடந்ததில்லை. யூஷுவல் வாழ்க்கை கைஸ் யூஷுவலாக நடக்கும், அதான் எனக்கு போயிட்டே இருக்கும். ஸோ ஜோசியத்தை நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட சாய்ஸ் தான், உங்கள் கையில் விட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வந்து
நம்ம வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி கொண்டு போகுதோ அது அந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். நீங்கள் பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஜோஷத்தை நம்பிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வேலைக்காகாது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். அதை நானும் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் கற்றுக்கினது. முதல் வரைக்கும் அப்படிலாம் கிடையாது, பட் இப்போ நான் அதை கற்றுக்கிட்டேன். அம்மா அதை இன்னும் உணர மாட்டுறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா இன்னுமே ஜோஷன்றாங்க. பட் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு என்னென்னா நான் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேனோ அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு வருது அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அதையும் நீங்களே நம்புங்கன்னு தான் நான் வந்து சொல்கிறேன் மக்களே. ஸோ இதாங்க ஜோஷியம். ஜோஷியத்தை விட்டுருங்க, பார்க்காதீங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதீங்க. நடக்கட்டும், பார்த்துக்கலாம். அதை தாண்டி ரெசல்யூஷன் எப்படி நம்ம நாட்டில் இந்த ட்ரெடிஷன்ஸ் இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன ட்ரெடிஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி மற்ற அதர் வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை தவிர மற்ற நாட்டுகளில் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நாட்டிலையும் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசல்யூஷன். அதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அந்த பர்டிகுலர் டே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் நான் இது வந்து பண்ண மாட்டேன், இந்த வருஷத்தில் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அது ஆக்சுவலாக நல்ல விஷயமாக கேட்டிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். எடுத்து பண்ணுங்கள். நெகட்டிவ் மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. பட் பாசிட்டிவான விஷயமாக இருந்ததுன்னா தயவுசெய்து வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன ரெசல்யூஷன் வைப்பாங்கன்னா, நான் இந்த வருஷத்துலேருந்து தம் அடிக்க மாட்டேன், இந்த வருஷத்துலேருந்து தண்ணி அடிக்க மாட்டேன், இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெகட்டிவான விஷயங்கள் பண்ண மாட்டேன், இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட மாட்டேன், இந்த வருஷத்தில் நான் வந்து இந்த மாதிரி வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி நிறைய வந்து ரெசல்யூஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து உங்களால் அடக்க முடியாத விஷயங்கள், நீங்கள் தப்பு பண்ணுற விஷயங்களை நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் ரெசல்யூஷனை எடுத்து அதை க்யூர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். நல்ல விஷயம் தான், அது ட்ரை பண்ணுங்கள். பட் நிறைய பேர் அதில் ஃபெயில் ஆகிடுவாங்க. நானும் அப்படி தான். நான் ரெசல்யூஷன்ஸ் எடுத்ததில்லை. பட் ஆனால் அது ரெசல்யூஷன்ஸாக இல்லாமல் இந்த வருஷத்தில் இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். பட் இது வரைக்கும் அது வந்து எனக்கு நடந்ததே கிடையாது. அப்படி நினச்சதை பற்றினா வந்து கடைசியில் வந்து அது என்ன சொல்கிறது, அதை என்னால் ஸ்டாப்பே பண்ண முடியல. அது போயிட்டு தான் இருக்கும், யூஷுவல் வாழ்க்கையில் நடந்து தான் இருக்கும். பட் இந்த வருஷம் நான் வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது வரைக்கும் நம்பிக்கை கிடையாது. பட் பார்ப்போம். அட்லீஸ்ட் எடுத்தோம்னா தான் கொஞ்சமாவது நம்மளுக்கு அது ஒரு பயம் வரும். அந்த ரெசல்யூஷன் நம்ம வந்து நிறைவேற்றணும்னு ஒரு பயம் வரும். அட்லீஸ்ட் வரும் வருடங்கள் அதாவது நம்ம வந்து அந்த ரெசல்யூஷன் தான் கம்ப்ளீட்டாக நிறைவேற்ற நம்ம முடியும் பேசிக்கலாகவே. ஸோ ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலான்னு இருக்கேன். என்ன ரெசல்யூஷன் அப்படிங்கிற ரெசல்யூஷன் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். என்ன ரெசல்யூஷன் அப்படி கேட்டிங்கன்னா வந்து நான் அம்மாவோட அடிக்கடி வந்து ரொம்ப சண்டைகள் போடுவேன். சண்டைகள் இன் சென்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, யூஸ்வலான டிஸ்கஷன்ஸ் ஆர்குமெண்ட் வரும்போது அந்த சண்டை வரும்ல, அந்த மாதிரி சண்டை யூஸ்வலாக நம்மளுக்கு வரும். எங்கள் வீட்டில் வந்து நடக்கும். அது நாங்கள் வந்து ஒரு காமனாக விஷயமா எடுத்துகிட்டு போகிறது. பட் அதனால் என் அம்மா வந்து அடிக்கடி ரொம்ப பயந்துடுறாங்க, ரொம்ப வந்து டென்ஷனாக இருப்பாங்க. ஸோ நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன்னா, அம்மா வந்து இனிமேல் வந்து என்னோட மம்மி வந்து நான் வந்து டென்ஷன் படுத்தக்கூடாது, அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். அவங்க ஆர்கியூ பண்ணால் கூட நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது, நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் காமாக மெயின்டைன் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதான் நான் வந்து ரெசல்யூஷனாக எடுத்துருக்கிறேன். ஏன்னா என்னோடய அம்மா வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். என்னோடய அம்மா மட்டும் இல்லை, எனக்கு சப்போஸ் எனக்கு ஃபியூச்சர் ஒய்ஃப் வந்தாலும் அவங்களுக்கும் இதே மாதிரி தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மற்றவங்களை டென்ஷன் படுத்தி நம்மளுக்குன்னு வரப்போகுது, பட் அவங்களும் நம்மளை டென்ஷன் படுத்தாமல் இருக்கணும். அதுதான் மெயின். ஸோ அதான் நடக்குமான்னு தெரியல, பார்ப்போம். லெட்ஸ் see what happens. பட் ஆனால் வந்து அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் அடுக்க ட்ரை பண்ணோம். என்ன தான் திட்டினாலும் என் தம்பி கம்ப்ளீட்டாக வேறு கைஸ், என்னோட ஆப்போசிட் அவனை என்ன தான் திட்டினாலும் அவனை கம்னு போவான். ரீசெண்டாக தான் கொஞ்சம் கோவப்படுறான். பட் முதல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன தான் திட்டினாலும் கம்னு போயிடுவான். பட் என்னால் அப்படி இருக்கவே முடியாது. நான் என்ன யாராவது திட்டாங்கன்னா அது நான் பண்ண தப்பாக இருந்தால் வாங்கிப்பேன், கம்னு வாங்கிப்பேன். பட் ஆனால் நான் பண்ண தப்பு இல்லை, அதுக்கான ஏதாவது நான் வந்து அது வந்து என்னை வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்னை வந்து அன்ஜஸ்டிஃபைடாக அதை வந்து இது பண்ணுறாங்க, என்னை வந்து குற்றம் சொல்கிறாங்கன்னா அதை வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் கண்டிப்பாக ரிட்டர்னில் சண்டை போட்டுருவேன். அது அம்மாவும் இருந்தாலும் சரி, அப்பாவும் இருந்தாலும் சரி, அப்படி தான் போட்டு வந்திருக்கேன். பட் இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் நம்ம கம்னு போகலாம், கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணுறேன். பார்ப்போம் நிறைவேற்றுமான்னு தெரில. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ரெசல்யூஷன் எடுக்கிறீங்கன்னா கீழே அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுக்க போகிறோம் ப்ரோ, பார்ப்போம் நடக்குதான் சொல்லிட்டு. தம் அடிக்க மாட்டேன், நிறைய பேர் அதுதான் எடுப்பாங்க. தம் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், இந்த வருஷத்துலேருந்து கேம் ஆட மாட்டேன், இந்த மாதிரி நிறைய ரெசல்யூஷன் எடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ரெசல்யூஷன் எனக்கு எடுக்கிறீங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசல்யூஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க மக்களே. ஸோ எஸ் கைஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். நான் தாண்டி ஃப்ரம் திஸ் இயர் இந்த வருஷத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோம். இந்த வருஷத்தில் வந்து எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். பார்ப்போம். இந்த வருஷமாவது 25 பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வார்லேருந்து ஆரம்பித்து நெகட்டிவ் திங்ஸ் எல்லாமே முடியணும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டிப்போம். எல்லாருமே ஹெல்த்தியாக இருப்போம், ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், ஹெல்த்தியாக இருப்போம், எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடந்துப்போம். தாண்டி பார்த்தீங்கன்னா மற்றவங்களை யாரும் திட்டாமல், மற்றவங்களை யாரும் சாபம் விடாமல், மற்றவங்களை யாரும் நெகட்டிவாக பார்க்காம எல்லாருமே பாசிட்டிவாக பார்ப்போம். பண்ணுற வேலைகள் எல்லாமே வந்து திருத்தமாக
தப்பு பண்ணாமல் திருத்தமாக பண்ணுவோம். அதை தாண்டி வந்து யாரையும் ஏமாற்றக்கூடாது. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். நம்ம நல்லா இருந்தால் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சன்னதி நம்மளோட நாடும் நல்லாயிருக்கும். இது எல்லாருமே எடுத்துகிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. எல்லோரும் நல்லா இருப்போம். நம்மளோட திருமலையில் விஜய் சொல்லுவார்ல, எல்லோரும் நல்லா இருப்போம். அந்த மாதிரி வந்து எல்லோரும் நல்லா இருப்போம் நம்ம வேண்டிப்போம். இந்த உலகமும் நல்லா இருக்கணும் நம்ம வேண்டிப்போம். தாண்டி அதை நெகட்டிவ் நடக்குது பை நேச்சுரல் காஸ்னால் அது நம்மளால் ஒன்றும் பண்ணவே நம்ம கையில் கிடையாது. பட் அதை தாண்டி வந்து எல்லாமே நல்லா நடக்கணும். இந்த வருஷத்தில் வந்து எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும். இந்த 25ல் 24, 23 கொரோனா டைமில் நடந்ததை விட இந்த கம்மிங் வருஷங்கள் ரொம்ப கம்மியான நெகட்டிவாக பார்க்கணும், நிறைய பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டிப்போம். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ அகெயின் கைஸ். என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நாளை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு வரக்கூடிய நாள் மட்டும் இல்லை, இனிமேல் வர வருடங்களை ஹெல்த்தியாகவும் ப்ராஸ்பரஸாகவும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா பாருங்கள். நான் இந்த மாதிரி சில ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், என்னோட காமனான விஷயங்கள், என்னோட பர்சனல் விஷயங்கள் மட்டும் இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து எப்பவுமே ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா, அதை இந்த சேனலை பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது கீழே வந்து கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. ஸ்டே சேஃப். என்ஜாய். பை கைஸ்.